அன்புமணி ராமதாஸ் பேர் சொல்லாமல் ஓட்டு வாங்க முடியுமா? ஒரு பேச்சு அங்கே ஒன்றும் இல்லை, வாய்ப்பு இல்லை. அவர் ஒரு புது சின்னம் வாங்கிக்குவார். இல்லைன்னா ஏதாவது கட்சியில் போய் அந்த கட்சி சின்னத்திலே நிற்பாங்க. அவங்களுக்கு தேவை காசு தான். இவங்க அரசியல் வியாபாரிகள், அதையும் தாண்டிய அரசியல் விபச்சாரிகள். ரெண்டு பேரும் வெட்கம் இல்லாதவர்கள். இப்போ என்ன அப்பனை பற்றி இவன் பேசுகிறான், இவனை பற்றி அவன் பேசுகிறான். ராமதாஸ் பெட்டி பாம்பா அடங்கிறது அந்த இவங்கக்கிட்ட தான். யார்? இந்த அன்புமணியினுடைய ஒய்ஃபு கிட்ட தான். ராமதாஸ் ஏன் இந்த அடமண்ட்டாக இருக்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அப்புறம் இப்போ கூட சொல்லுவார், அவன் என் பிள்ளையே இல்லைன்னு கூட சொல்லுவார். அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுவார். எப்போ கொள்ளுன்னு சொன்னார் சார்? அதெல்லாம் நடந்துருக்குது. ஆனால் இவங்க என்கிட்ட தான் இருக்குது கட்சி, உங்ககிட்ட தான் இருக்குது கட்சி, இவங்க துட்டு வச்சா இப்படி பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ எல்லாரும் ராமதாஸை திட்டுறாங்க. இப்போ அன்புமணி கிட்ட சொத்து வாங்கணும், ராமதாஸ் எல்லாம் கொள்ளடிச்சுன்னு போன அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. அதனால கொஞ்சம் அடக்கி வாசித்து இன்னும் 2 மாதத்தில் இன்னும் என்னென்ன வெளியே வருதுன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தானே இருக்கும். ரெண்டும் பியூஸ் போன பல்பு மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. அப்புறம் யாரும் சீண்டுவாங்க? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் நிறுவன தலைவர் திரு CN ராமமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் அன்புமணிக்கு எதிராக நடவடிக்கை குழு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 16 குற்றச்சாட்டுகள் அடுக்குனாங்க. அன்புமணி மீது என்னை அடிச்சு விட்டாரு, கட்சிக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு லிஸ்ட் குற்றச்சாட்டுகள். அன்புமணி மேலே கொடுத்த எல்லா குற்றச்சாட்டுகளும் உண்மை. அவர் ஆஜராகல. அதனால அன்புமணி நீக்குவதற்கான பரிந்துரையை யார் பண்ணுவாங்க? ஒழுங்கு நடவடிக்கை குழு. இது லீகலாக அப்படி பண்ணிக்கிறாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்ன நிர்வாக குழு மாற்றி அமைச்சா, அப்புறம் செயற்குழு அது போட்டாச்சு, பொதுக்குழு ஆட்களை திரட்டியாச்சு. 9000 பேருக்கு லெட்டர் கொடுத்து எல்லாரையும் நியமனம் பண்ணிட்டார் ராமதாஸ். இப்போ அவர் ஃபுல் ஃப்ளட்ஜாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க கட்சியை 2009க்கு அப்புறம் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரெஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதுக்கப்புறம் தான் 8 எம்எல்ஏக்கள் இருந்திருக்கணும், 2 எம்பிகள் இருந்திருக்கணும், இல்லைனா 8% ஓட்டு வாங்கியிருந்தால் தான் அதுக்கு அவங்க எலிஜிபிள். இது இல்லாதனால இல்லாத ஒரு கட்சி. இந்த கட்சி நான் நீன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனில் போனால் அவன் தலையிட மாட்டான். அவனுக்கு ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலே தான் அது சொன்னால் தான் கேட்பாங்க. ஆனால் இவங்க என்கிட்ட தான் இருக்குது கட்சி, உங்ககிட்ட தான் இருக்குது கட்சி, இவங்க துட்டு வச்சா இப்படி பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ எல்லாரும் ராமதாஸை திட்டுறாங்க. அடுத்தது அன்புமணியினுடைய வண்டவாளம் வெளியே வரும்போது யாரை திட்டு யார் திட்டுவாங்க? அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறந்திருக்கிறான். இப்போ நம்ம இதெல்லாம் கேட்கும்போது நான்லாம் முன்னாடி டிஎன்ஏ டெஸ்ட்லாம் கேட்டவன் தான் இல்லைங்களா? அப்போல்லாம் நம்மளை திட்டினாங்க. இப்போ அவரே கேட்குறாருல, எல்லாம் கட்சி பேரை யூஸ் பண்ணாதே, இது நீ தூங்கினே தான் இருப்ப, யாருக்கிட்டடா உரிமை மீட்க போற அப்படிலாம் கேட்குறாங்கல்ல. இல்ல இப்ப நடவடிக்கை எடுக்கப்படுமா எப்படி சார்? ஏன்னா ஒருவேளை அன்புமணி மேல தயவு காட்டுறாரா? இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீங்களே சொன்னீங்க, மூஞ்சிலாம் குத்து விட்டுருக்காரு. ஒரு நடைமுறைன்னு ஒண்ணு இருக்குது கட்சிக்கு. ராமதாஸ் கையாளாக தனம் உடனே பண்ணி தகராறு மற்றவனா தான் விட மாட்டான் மாதிரி அப்பயே நீக்கி அநியாயம் பண்ணி அவனை போடா இவங்ககிட்ட விட்டது போதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். இப்போ அன்புமணி கிட்ட சொத்து வாங்கணும், ராமதாஸ் எல்லாம் கொள்ளடிச்சுன்னு போன அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. அதனால கொஞ்சம் அடக்கி வாசித்து கரெக்டாக எடுத்துன்னு நீக்கி விட்டுருவார். அவரை அனுப்பி விட்டுறான்னு சொல்லுவார். அவர்தான் ஏற்கனவே உன்னை கட்சி ஆரம்பின்றாரு. அப்படின்னா என்ன, நான் வாழ்த்துவேன்னு சொல்கிறாரு. அப்போ இதுதானே நடக்கும். கண்டிப்பாக இவர் அவரை நீக்குவார். இன்ன வரைக்கும் திரு அன்புமணி மேலே தயவு காட்டல திரு ராமதாஸ் அவர்கள். முன்னாடி இருந்ததுங்க. எங்க வாங்கின பிறகு, சொத்து எடுத்துன்னு போன பிறகு, டாக்குமெண்ட்டை தூக்கின்னு போன பிறகு, அடிக்க வந்த பிறகு, அந்த சுசீலாவை கொல்லுவேன்னு சொன்ன பிறகு, எனக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொன்ன பிறகு, சுசீலாவை எப்போ கொல்லுவேன்னு சொன்னார் சார்? அதெல்லாம் நடந்துருக்குது. அதெல்லாம் வெளியில வரலையே, வரல. ஆனால் நடந்துருக்குது இல்லை. இப்போ நான் சொல்கிறேன்ல, அவங்க நடந்துக்கோ தானே அந்த அம்மா பயந்து போய் பாதுகாப்புக்கு அங்கே எங்கே ஓடிக்கின்னு அப்புறம் துரைமுருகன்கிட்ட செட்டில் ஆனாங்க அவர் பாதுகாப்பில். ஓ, இதெல்லாம் நடந்திருக்கா சார்? நடந்திருக்கு. இந்த சோர்ஸ் யார் கொடுத்தா? சுசீலா தான் கொடுத்தாங்களா உங்களுக்கு? அப்படி சார்? இல்லை, இதெல்லாம் நமக்கு நடைமுறையில் தெரியுதா? எங்க இப்போ போலீஸ் வரான் எல்லாம் நமக்கு தெரியுதுன்னா எப்படி? ஏதாவது ஒரு இது ஏன் அவங்களே கொடுக்க மாட்டாங்களா? எனக்கு இது மாதிரி இருக்குது, நீங்களாம் பேசுங்க. அவங்களும் பத்திரிகையாளர்லாம் சந்தித்து சொல்கிறாங்கல்ல. பத்திரிகையாளர்கிட்ட அவங்க பேசாத பத்திரிகையாளர் யார் சொல்லுங்க? ஓ, சுசிலா எல்லாரும் பேசுது. இதுக்குன்னா தெரியாது. அந்த அம்மா இன்னொன்றுக்குது சரஸ்வதி அவ்வளவா இது கிடையாது. அது சும்மாவே வீட்டிலே அப்படியே இருந்துட்டு போச்சு. அவங்க அப்பாவுக்கு எல்லாம் சாப்பாடு பாடெல்லாம் போட்டு சின்ன கவனிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு தான். யார்? இந்த கவிதா இல்லை, அதுக்கு அவங்க அக்கா காந்திமதியெல்லாம் அவ்வளோ ஒன்றும். அது 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டாங்க. நான் தான் சொல்லணும் 9ஆம் கிளாஸ். அதுவும் எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இவன் பற்றி மகளிர் உரிமையை பற்றி பேசுவாங்க. சின்ன குழந்தையாக இருந்தால் தேவதை, அதுக்கு மேலே வந்ததுன்னா தெய்வமா ஏதோ ஒன்று பேர் வச்சுக்கினே
அப்படி ஏமாற்றுவான் சார் அவன். அவனது ஏமாத்து பேர் வழியாச்சே. நான் தான் சொல்கிறேன், இவங்க வந்து கரெக்டான இதில் வந்து இந்த பாம்பு பிடிக்கிற பாம்பாட்டி இப்படி காமிக்கிறாங்க வலது கையில் இந்த இதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறதுனால இதை சொல்கிறேன் திரும்ப திரும்ப. அந்த பாம்பு எங்கே இருக்குது, அந்த அட்டென்ஷன் மக்கள் பார்க்குறோம்லாம் இந்த பக்கம் இருக்கும், அது வலது கை பக்கம். அப்புறம் டப்புன்னு லெஃப்ட் ஹேண்டில் தூக்கிடுவான். பயங்கரமான ஆளுங்க. ராமதாஸ் பாம்பாட்டிக்கிறீங்களா அப்படி சார்? என்னங்க பின்ன பாம்பாட்டி தான், வேற என்ன? அது நாம் என்ன சொல்கிறது, பாம்பாட்டி தானே. அவன் வந்து அந்த மாதிரி ஒரு ஆள். இப்போது ராமதாஸ் வந்து பெட்டி பாம்பாடங்கிறது வந்து அந்த இவங்க கிட்ட தான், யார், இந்த அன்புமணியினுடைய ஒய்ஃபு கிட்ட தான். இப்போ எல்லாரையும் பார்த்தாச்சு, எல்லோரும் வந்து சொல்லியாச்சு, ஒன்றும் நடக்கலை. ராமதாஸ் ஏன் இந்த அடமெண்ட்டாக இருக்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அப்புறம் இப்போ கூட சொல்லுவார், அவன் என் பிள்ளையே இல்லைன்னு கூட சொல்லுவார். அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுவார். இப்போ இந்த டிலே காரணம் மெயினாக வந்து ப்ராப்பர்ட்டி வரணும், வேறு என்ன சார் வரணும்? இல்லை, எடுத்துன்னு போன டாக்குமெண்ட் வந்தவனோ, எடுத்துன்னு போன பணம் வந்தவனோ, நீ எதாவது எடுத்துன்னு போனால் கூட பரவாயில்ல. இப்போ வர்றது இல்லையா, அடுத்தது தேர்தலில் வந்து கையெழுத்து போட்டு யார் ஒப்பந்தம் போனால், இவர் தனியாக இருந்தால் போட்டால் இவருக்கு தான் காசு வரும். அன்புமணி வந்து ராமதாஸ் பேர் சொல்லாமல் ஓட்டு வாங்க முடியுமா ஒரு பேச்சுக்கு? அங்கே ஒன்றும் இல்லை, வாய்ப்பு இல்லை. அன்புமணியெல்லாம் யாருக்காவது மந்திரியாக இருக்கும்போது எவனா செஞ்சதானே, ஒருத்தருக்கும் செய்யலை, இவரும் செய்யலை. ஆனால் இந்த மக்களுக்காக ஏதோ எங்களுக்காக கஷ்டப்படுறாரு போராடுறான்னு சொல்லிட்டு தானே பண்ணுறாங்க. இல்லைன்னா இல்லை. இன்றைக்கி ராமதாஸ் வந்து இப்படி ஒன்றுமே செய்யாத ஆளுன்னு சொல்லும் பொழுது தெரியும்ல. இப்போவும் கேட்குறேன், ராமதாஸ் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செஞ்சேன்னு சொன்னால் நீ வெள்ளரிக்கை கொடு. அன்புமணி நீ ஏதாவது செஞ்சேன்னா சமுதாயத்துக்கு செஞ்சேன்னா வெள்ளரிக்கை கொடு. ஒரு சத்தியம் சொல்லி ஏமாத்துற மாதிரி நீ அண்டை புழுகி வந்து சமுதாயத்துக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒன்றும் செய்யலை, எதுவும் செய்யலையே. அந்த தியாகி செத்து போன 25 பேருக்கு திரும்ப திரும்ப கேட்குறேன், உங்களுக்கு எத்தனை நாள் செலவு? அது ஒரு மாநாட்டு செலவு ஆகுமா? கொடுக்கலாம்ல, உதவி பண்ண மாட்டாங்க. இப்போது அது பண்ண போனால் கூட இத்தனை ஆண்டு காலம் ஒன்றுமே பண்ணி நாங்கள் சாக போகிற டைமில் நீங்கள் என்னடா வந்தேன்னு துரத்தி விடுவாங்க. இந்த அன்புமணியும் ராமதாஸும் நான் 2 பேருமே சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் எந்த ஊருக்கும் போயிட்டு வர முடியாது. நிருபர்களை கூட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு ஊர் கட்டி போட்டுருவாங்க. எல்லாம் சமுதாய ரீதியாக சொல்கிறீங்க? ஆமாம், எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. அன்புமணி சரி, ஏன்னா அவ்வளோ அளவுக்கு இதை வசூல் பண்ணி இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், சமுதாயம் ஒன்றும் செய்யலையே. இவங்க 2 பேரும் வெள்ளரிக்கை கொடுக்கட்டும். இப்போ வந்து இவர் அவரை நீக்குவார், அவர் இவரை நீக்குவார். இவர் ஒரு கட்சி, அவர் ஒரு கட்சி, அவ்வளோதான். எலெக்ஷன் கமிஷனுக்கு போக வேண்டிய வேலை இல்லை. இவர் வந்து ஒரு புது சின்னம் வாங்கி இவர் நிற்பார், அவர் ஒரு புது சின்னம் வாங்கிக்குவார். இல்லைனா வந்து ஏதாவது கட்சியில் போய் அந்த கட்சி சின்னத்திலே நிற்பாங்க. அவங்களுக்கு தேவை காசு தான். நான் ஏற்கனவே நிறைய இதில் சொல்லியிருக்கிறேன், இவங்க வந்து அரசியல் வியாபாரிகள், அதையும் தாண்டிய அரசியல் விபச்சாரிகள். 2 பேரும் வெட்கம் இல்லாதவர்கள். இப்போ என்ன அப்பனை பற்றி இவன் பேசுகிறான், இவனை பற்றி அவன் பேசுகிறான். இவனுக்கு வெக்கம் என்ன இருக்குது? இப்போ ராமதாஸுக்கு அவன் கூட வந்து இவர் முக்காடு போட்டுன்னு இவர் ஒரு மூலில், அவன் முக்காடு போட்டுன்னு அவர் ஒரு மூலில் தான் உட்காரணும். 87 வயசுக்கு அப்புறம் அப்படி ஒரு அலிகேஷன் வந்துருக்குது ராமதாஸ் மேலே. அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி சார் இருக்கான்? அரசியல் எங்கே இருக்குது? ஒன்றுமே இல்லையே. 2 பேரும் ஒன்றும் இல்லைங்க. 2 பேரும் செல்லா காசு. எங்கே போவாங்க? சீண்டுவார் இல்லை. இப்போ இவங்களாம் சொல்லிக்கிறாங்க, இவனை யார் கூப்பிட போகிறாங்க தேர்தல் டைமில்? நீங்கள் பார்க்க தானே போகிறோம், என்ன நடக்க தானே போகுது. இப்போ ராமதாஸை கூட்டணி கூப்பிடுவாங்களா இல்லை அன்புமணியை கூட்டணி கூப்பிடுவாங்களா எப்படி சார்? இல்லை, எந்த கட்சி இப்போ யாரும் போக்கிடமற்றவர்கள், அனாமதேய பேர் வழிகள். எது ஒன்றாலும் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு செய்யாமலே செய்து விட்டது போல் செய்ததாகவே நடிக்கிறார்கள். இவங்களை யார் சார் சேர்த்துக்குவாங்க நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இன்னும் அனலைஸ் பண்ணிக்கினே வருவாங்க. இன்னும் 2 மாதத்தில் இன்னும் என்னென்ன வெளியே வருதுன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தானே இருக்கும். 2ம் பியூஸ் போன பல்பு மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்கன்னா அப்புறம் யாரும் சீண்டுவாங்க? இப்போ ராமதாஸ் அவர்கள் திமுகவுடைய கூட்டணி போகிறதானே ரெடியாக இருக்காரு. உதாரணத்துக்கு நீங்களே சொன்னீங்க, சுசிலா வந்து துறைமுருகன் கட்டுப்பாட்டில் இருக்காங்க, அவருடைய பாதுகாப்பு சொன்னீங்க. அவருடைய கட்டுப்பாட்டில் அவங்களுக்கு வந்து கஜானா வந்து யார், ஜெகத் ரட்சகன். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஜெகத் ரட்சகனுடைய கல்லூரிகள் இப்போ வந்து மெடிக்கல் காலேஜ் அதெல்லாம் கட்டுறாங்க எங்கள் திண்டிவனம் பக்கத்தில். இப்போ வந்து அந்த கல்லூரி அங்கே இயங்கிக்கிட்டு இருக்குது, புரியுதுங்களா? ஜெய்ஷீல் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று. அது அந்த மாதிரி வந்து அங்கே இருக்குதுன்னா நான் வந்து ஆள் விட்டு அடிப்பானே, அதுக்காக கொடுப்பாங்க. அப்புறம் என்ன, இப்போ அதுக்காக கொடுக்குறாரு. இல்லைன்னா அது ஏற்கனவே இருந்து நான் தான் உனக்கு லைசன்ஸ் கொடுத்தேன், இதை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், ஒரு ஃபீலராக இருக்கிறது. அவங்க எல்லாருக்கும் இதெல்லாம் வச்சுருக்கிறாரு, சாராய ஆலைகள்லாம் வச்சுருக்காரா, அக்காடு அது இதெல்லாம் எலிட்டு அதெல்லாம் வச்சுருக்காரு. அதிலெல்லாம் பூந்து கலாட்டா பண்ணுவார் ராமதாஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி டொனேஷன் கொடுக்குறாரு. அந்த டொனேஷனுக்கு பதிலாக இது மாதிரி தாங்க விட்றான். டொனேஷனாக கோடிகளில் தானே வரும். இது என்ன ஒரு நாள் செலவு அந்த கல்டன் ஹோட்டலில் மொத்தத்துக்கு எவ்வளோ ஆகிட போகுது? அவரை போனால் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுதான் இவங்க இந்த பக்கம். அவர் வந்து துரைமுருகன் அதே தானே, நமக்கு என்னத்துக்கு, நாம் இருக்கிற இடத்துல காட்பாடியில் வன்னியர் அதிகம்,
அங்கே வன்னியர்களை எழுத்து இவன் ஏதாவது கிளப்பி விட்டானா சரி வராதில்ல. அதுக்காக அவர் வந்து நாம் நல்லா இருந்தால் போதும், நான் வாழ்ந்தால் போதும், துரைமுருகன் வாழ்ந்தால் போதும், கதிரானந்த் வாழ்ந்தால் போதும்னு அவர் இருக்கிறாரு. இங்கே வந்து இவர் வந்து ஜெகத் ரட்சகன் நமக்கு தொல்லை இல்லாமல் இருந்தால் போதும், நம்ம பையன் வந்து அவனும் ஒரு ஆனந்த் தானே, அந்த பையன் அவன் நல்லா இருக்கணும்னு அவங்க பார்க்குறாங்க. அவ்வளோதான். மற்றபடி சந்தீப் ஆனந்த் ஜெகத் ரட்சகன் பையன், அவர் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு. ஸோ இதை வந்து ராமதாஸ் பக்காவாக பயன்படுத்திக்கிறாரு. ஆமாம்மா, ஒன்றும் இல்லை, நான் இது சொல்லக்கூடாது. இப்போ ஏன் இந்த மாதிரி ராமதாஸ்லாம் ஆதரிக்கணும், இவங்களும் அந்த மாதிரி ஆட்களில் தானே இருக்கிறாங்க. ராமதாஸுக்கு கொஞ்சம் சற்றும் குறையாத இந்த சளைக்காத கேரக்டர் வைஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு இதில் தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.